கும்பம், இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் மனக்கவலை தீரக்கூடிய காலம்தான் இது. தயவு செய்து விட்டு போனவர்களை நினைத்து இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையை தினமும் அழிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களை விட்டுட்டு யார் பிரிஞ்சு சென்றார்களோ அவர்கள் உங்களின் அன்பை தேடி நிச்சயமாக ஒரு நாள் வந்தே தீருவார்கள். அதனால் தினமும் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்யாமல், உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறாமல், நீங்கள் செய்யக்கூடிய வேலையை சரியான நேரத்தில் செய்யாமல் அவர்களை நினைத்து கொண்டே நீங்கள் வாழ்க்கையில் இனியும் பின்னோக்கி நகராமல் இருக்க வேண்டும். மிகப்பெரிய அளவில் அந்த சனீஸ்வரனுடைய வக்ர பார்வை தொடங்கிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் சில நேரங்களில் நம்முடைய செயல்களாலேயே தடைபடும். நீங்கள் வருமானத்தை உடனடியாக பெருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பது சரிதான். அதற்கான முடிவுகளை அவசரமாக தயவு செய்து எடுக்காதீங்க. உங்களின் கவனம் சிதறும் பொழுது மிகப்பெரிய நஷ்டத்தையும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் தரக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. அதனால் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தொழிலில் நீங்கள் கொஞ்சமாக நகர்ந்தால் நிச்சயமாக வரக்கூடிய 6 மாதங்கள் எந்த விதமான நஷ்டத்தையும் அடையாமல் கும்பம் இருக்கும். கும்பத்தில் பிறந்ததே சாபம்னு சில பேர் நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக உங்களின் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் வாழ்க்கையில் உங்களை மேன்மேலும் உயர்த்திக்கிட்டே தான் போகும். நீங்கள் அகலக்கால் வைக்காமல் இருந்தாலே போதும். எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரமாக முடிவெடுக்காமல் இருந்தாலே போதும். வரக்கூடிய நஷ்டங்களை மிகப்பெரிய அளவில் தவிர்க்கலாம். கடந்த 6 மாதங்களாகவே உங்களை தேடி வந்தது அன்பா துரோகமா அப்படின்னு கேட்டால் துரோகம்தான். தயவு செய்து காதலில் யாரையுமே நம்பாதீங்க. நீங்கள் யார் மீதும் காதலையும் வைக்காதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அன்பை வைத்தாலுமே உங்களுக்கு திருப்பி கிடைப்பது துரோகங்கள் மட்டுமே தான். தயவு செய்து யாரையுமே அவர்களின் சுயரூபம் தெரிவதற்கு முன்பே அவர்களை நம்பிவிட்டு பழியை விதியின் மேல் போட வேண்டாம். மிகப்பெரிய அளவில் நீங்கள் யாரையும் நம்பாமல் இருந்தாலே போதும். உங்களின் வாழ்க்கை உயரத்தை நோக்கி நகர்வதை எவராலையுமே தடுக்க முடியாது. தயவு செய்து லாட்டரியில் எந்த விதமான பணத்தையும் இந்த காலகட்டத்தில் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் செலவழிக்காமல் இருக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். காரணம் என்னன்னா, ஆசைகள் உங்களின் மனதில் மாபெரும் சிகரத்தை போல, அதாவது மிகப்பெரிய மலையை போல இந்த காலகட்டத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்களின் ஆசைதான் உங்களின் பணத்தை அழிக்கும். தயவு செய்து அந்த ஆசைக்கு பின்னால் உங்களின் கால்கள் நடந்து போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். நீதிமன்ற வழக்குகள் கும்பத்துக்கு சாதகமாக மாறப்போகுது. கும்பம்னாலே துன்பம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நீங்கள் இனி இன்பமாக வாழக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சு வந்தாச்சு. இனி கடனை கண்டு அஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்கவே இருக்காது. மிகப்பெரிய அளவில் கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் எல்லோரும் தூங்கிய பின்பு பூஜை அறைக்கு சென்று என் வாழ்க்கை எப்படியாவது முன்னேறி விடாதா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி அழுதது அந்த முருகனுக்கே கேட்டு விட்டது. மிகப்பெரிய அளவில் அந்த சண்முகநாதனே உங்களுக்கு துணையாக இனி வரக்கூடிய காலங்களில் அனுக்ஷணமும் இருந்து உங்களை காத்து ரட்சிப்பான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய பெண்களின் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலம்தான் இது. நீங்கள் உங்களின் லட்சியத்தை நோக்கி மட்டுமே நகர்ந்தால் போதும். எந்த விதமான தடையுமே உங்களின் வாழ்க்கையில் இனியும் நடக்காமல் இருக்கும். கும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து தினம் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா? இனி வரக்கூடிய காலங்களில் உங்களின் பிள்ளைகள் உங்களின் மனதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய அளவில் அவர்களின் வாழ்க்கையை மாற்றி வாழ ஆரம்பிப்பார்கள். பெற்றோர்களின் மனம் குளிரும்படி உங்களின் பிள்ளைகள் நிச்சயமாக நடப்பார்கள். அவர்களை கண்டு எந்த விதமான அச்சமும் நீங்க அடைய வேண்டாம். மிகப்பெரிய அளவில் 500 வருடத்திற்கு முன்பே சொல்லிவிட்டார், எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலனே உமையால் மைந்தா
குமாரா, மறை நாயகனே அப்படின்னு அருணகிரிநாதர் மிகப்பெரிய அளவில் சொல்லி இருக்கும் பட்சத்தில் இந்த ஜகத்தில் கும்பத்துக்கு யாருமே துணை இல்லை அப்படின்னு இனியும் கும்பம் கலங்காமல் இருக்கணும். அந்த அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் உங்களுக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் இனி நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தருணத்திலையுமே தோல்வியை அடைவீர்களா? நிச்சயமாக அடைய மாட்டீர்கள். உங்களால் முடியும் அப்படின்னு முதலில் நீங்கள் நம்புங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்குமே யாராலையுமே முடியாத ஒரு விஷயத்தை கையில் எடுப்பீர்கள். அதை சாதிக்கக்கூடிய காலமும் நேரமும் நெருங்கி வரும்பொழுது என்னால் இது முடியாது அப்படின்னு கைவிட்டுடுவீங்க. நீங்கள் முடியாது என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு க்ஷணத்திலையுமே இந்த ஜகத்தில் எவரோ ஒருவர் அதே காரியத்தை கையில் எடுத்து வெற்றிகரமாக வெற்றியை சூடிக்கொண்டு தான் இருக்கிறார். யாரோ ஒருவரால் முடியும் பொழுது ஏன் கும்பத்தால் முடியாது? நிச்சயமாக கும்பத்தால் முடியும். மிகப்பெரிய அளவில் கும்பம் வாழ்க்கையில் ஜெயித்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அந்நியர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருங்க, அதுவே போதும். அந்த ஒரு செயலே உங்களை வாழ்க்கையில் அதிவேகமாக முன்னேறி செல்ல உதவும். அந்நியர்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும். தயவு செய்து இரத்த பந்தங்களாகவே இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருங்க. நீங்கள் நன்மைக்கே 4 வார்த்தை சொன்னாலும் அவர்கள் காதில் அது கெட்டதாக தான் போய் விழும். அதனால் தேவையற்ற பொறாமைகளுக்கும் பெயர்களுக்கும் நீங்கள் தான் ஆளாவீங்க. தயவு செய்து உங்களின் குடும்பம், உங்களின் பிள்ளைகள், உங்களின் மனைவி, உங்களின் கணவன் அப்படின்னு உங்களுடைய குடும்பத்தில் மட்டுமே நீங்கள் கவனத்தை செலுத்தினால் வெளியிலிருந்து எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களை தேடி வராமல் இருக்கும். மிகப்பெரிய அளவில் நம்பி பழகினாலே கும்பத்திற்கு கிடைப்பது முதுகில் கூர்மையான ஈட்டி தான். அந்த நிலை இனியும் தொடராமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனையை நம் தலையில் எடுத்து வைத்து கொள்ளாமல் இருக்கணும். மிகப்பெரிய செலவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். அந்த செலவை சுப செலவாக மாற்றக்கூடிய அனைத்து விதமான யோசனைகளுமே உங்களின் உள்ளத்திற்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் சரியான வழியில் நடத்த வேண்டும். தயவு செய்து விரய செலவு, வீண் செலவு பண்ணாமல் இருங்க. சனி பகவானுடைய முக்கியமான வேலையே உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை செலவழிக்கக்கூடிய அத்தனை வழிகளையுமே உங்களின் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துவார். எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எதை நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு கும்பத்தில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்கள் கையில் மிகப்பெரிய முடிவு இருக்கும் பொழுது இனி எந்த விதமான தோல்வியும் எவ்வித நஷ்டமும் உங்களை தேடி வரவே வராது. நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். 500 வருடத்திற்கு முன்பே அருணகிரிநாதர் சொல்லிவிட்டார், யாருமே துணை இல்லை என்று கலங்கக்கூடிய நெஞ்சத்திற்கு தாயாகவும் தந்தையாகவும் அந்த சுப்பிரமணியனே அனுக்ஷணமும் இருப்பான் என்று. மிகப்பெரிய அளவில் கந்தனுடைய அனுகிரகம் உங்களை தேடி வர ஆரம்பித்து விட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்களின் வேலையை செவ்வன செய்தாலே போதும், வெற்றி உங்களை தேடி நிச்சயமாக வந்தே தீரும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கும்ப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.